अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति।
ஓம் சாந்தி. 18/4/2025 परमात्माविनुடைய மகா வாக்கியம். मीठे बच्चे, अपने ऊपर रहम करो। बाप जो मत देते हैं उस पर चलो तो अपार खुशी रहेंगी, மாயா கே ஷாப் சே பச்சே ரஹேங்கே. இனிமையான குழந்தைகளே, தன் மீது தானே இரக்கத்தை காட்டுங்கள். தந்தை என்ன வழியை உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த வழிப்படி நடந்து கொண்டே செல்லுங்கள். அளவு கடந்த குஷி இருக்கும். மாயாவினுடைய சாபத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். பிரஷ்ன கேள்வி, माया का शाप क्यों लगता है? शाबित आत्मा की गति क्या होगी? பாபா இன்னைக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாயாவினுடைய சாபம் ஏன் ஏற்படுது? அப்படி சாபப்பட்ட ஆத்மாக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? மாயா ஏன் சாபம் கொடுக்குது? அந்த சாபப்பட்ட ஆத்மாக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. உத்தர், அதனுடைய பதில் ஒரு 2 பாயிண்ட் தந்தை கொடுத்துருக்குறாங்க. முதல் பாயிண்ட்டு, बाप और पढ़ाई का निरादर करने से, अपनी मत पर चलने से माया का शाप लग जाता है. முதல் பாயிண்ட் என்னன்னா, அப்பா மற்றும் படிப்பு, இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல, அவமரியாதை நம்ம பண்ணுறோம். ஞான ரத்தினங்களுக்கும் சரி, தந்தைக்கும் சரி அவமரியாதை செய்தோம் அப்படின்னாலும், தன்னுடைய வழிப்படி நடந்தாலும் மாயா சாபம் கொடுத்துரும். 2வது பாயிண்ட்டு, आसुरी चलन है देवी गुण धारण नहीं करते तो अपने पर बेरहमी करते हैं. அசுர நடத்தை நடக்கிறாங்க, தெய்வீக குணத்தை கடைப்பிடிக்கல, தன் மீது இரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் மாயா என்ன பண்ணுன்னா சாபம் கொடுத்துரும். அதனால புத்திக்கா தாளா லகு ஜாத்தாக, இதனால அவங்களுடைய புத்தியினுடைய பூட்டு கூட பூட்டிடுது. வகு பாப்கி தில்பர் சடனை சக்தி, அவர்கள் தந்தையினுடைய உள்ளத்துல இடம் பெற முடியாது. யார் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாங்களோ, தெய்வீக குணத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ, அவருடைய ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தந்தை இடம் கொடுப்பாரு இதயத்தில், இல்லையா? அப்படி அவமரியாதை செய்துக்கிட்டு இருந்தோம்னா தந்தை இதயத்தில் இடம் கிடைக்காது அப்படின்னு இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓம் சாந்தி. रूहानी बच्चों को ये तो अब निश्चय है कि हमको आत्माभिमानी बनना है और बाप को याद करना है. ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்பொழுது நிச்சயம் இருக்குது, நம்பிக்கை வந்துருச்சு. தன்னை ஒரு ஆத்மான்னு உணரணும், ஆத்மா அபிமானியாக ஆகணும், தந்தையை நினைவு செய்யணும். ஏன்னா இது முதல் நாளே சொல்லி கொடுத்துட்றாரு. முதல் பாடம் தான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த பயிற்சி செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். மாயா ரூபி ராவன் ஜோகை வக்ஷாபித்து துக்கி பனா தேத்தாகே. மாயா என்கிற ராவணன் எல்லாருக்குமே துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், இல்லையா? ஷாப் அக்ஷர்கி துக்குக்காகை, வர்ஷா அக்ஷர் சுக்குக்காகை. சாபங்கிற வார்த்தை ரொம்ப துக்கம். ஐயோ சாபம் கொடுத்துட்டாங்களே, அந்த ஐயோங்கிற வார்த்தை கூட அந்த துக்கத்தில் தான் வரும், இல்லையா? இப்போ தந்தை சொல்கிறாங்க, சாபம் அப்படின்னாலே துக்கத்தினுடையது, சொத்து என்றால் சுகத்தினுடையது. சொத்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் சுகமாக இருக்கிறது. ஜோ பச்சே வஃபாதார் ஃபர்மான் பர்தார்கை வக அச்சி ரீதி ஜான்தேகை. எந்த குழந்தைகள் நல்ல பாபாவுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்களோ, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஜோ நா ஃபர்மான் பர்தார்கை வகு பச்சா கை நகி. யார் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் குழந்தையே இல்லை. அதை ஏற்றுக்கிட மாட்டார் தந்தை. அவங்கள குழந்தைன்னு ஏற்றுக்கிட மாட்டார்.
बल अपने को कुछ भी समझे परंतु बाप की दिल पर चढ़ नहीं सकते, वर्षा पा नहीं सकते. தன்னை எப்படி வேண்டுமானாலும் அவங்க நினச்சிக்கலாம். நான் நல்லா படிக்கிறேன், டெய்லி கிளாஸுக்கு வர்றேன், முயற்சி செய்கிறேன், தாரணை செய்கிறேன், எப்படி வேணாலும் அவங்கள நினச்சிக்கலாம். ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பாபாவினுடைய மனசில் அவர்களால் இடம் பெற முடியாது, சொத்தும் பெற முடியாது. जो माया के कहने पर चलते और बाप को याद भी नहीं करते किसको समझा नहीं सकते. யாரு மாயாவினுடைய வழிப்படி நடக்கிறாங்களோ, பாபாவை நினைவு செய்வதில்லையோ, அவர்கள் யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. இந்த ஞானத்தை சொல்லவே முடியாது இல்லையா? எல்லாமே நாம கடைபிடிச்சாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். கோயா அப்பனைக்கோ ஆப்பேகி சாபித் கர்த்தேகே, அப்படின்னா தன்னைத்தானே சாபம் கொடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. பச்சை ஜான்தேகே மாயா படி ஜபர்தஸ்துகை, ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியுது, மாயாவை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம இல்லையா? அது பெரிய சக்திசாலி, பலசாலியாக இருக்கு. அகர் பேகத்துக்கே பாப்கோ பி நகி மான்தே தோ கோயா மாயா கி மான்தேகே, எல்லையற்ற அப்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா மாயாவை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? மாயா வழிப்படி நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாயாவினுடைய சாபத்துக்கு ஆளாயிடுறாங்க. மாயாக்கே வஷோ ஜாத்தே, மாயாவிற்கு வசம் அடைஞ்சிடுறாங்க. ககாவத்துகைனா பிரபுக்கே ஆக்யா சிறு மாத்தே, ஏன்னா இதை போல பழமொழி இருக்குது. பிரபுவினுடைய அந்த கட்டளையை சிரம் மேற்கொண்டு நாம் கடைப்பிடிக்கணும் இல்லையா? தலைமையில தூக்கி வச்சுட்டு அவருடைய ஞானத்தை நம்ம அவருடைய வழியை கேட்டு நடைமுறையில் கொண்டு வரணும். அப்படி ஒரு பழமொழி இருக்கு. तो बाप कहते कि बच्चे पुरुषार्थ कर बाप को याद करो. இங்கே தந்தை சொல்றாங்க, குழந்தைகளே நல்ல முயற்சி செய்யுங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. மாயா கி கோத் சே நிக்கல் பிரபு கி கோதுமே ஆ ஜாயேங்கே. அப்பொழுது மாயாவினுடைய மடியை விட்டுட்டு வெளியேறி பிரபுவினுடைய மடிக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க இல்லையா? அவர் என்ன கட்டளை இடுறாரோ அதைப்படி நடக்கணும். அவரை நினைவு செய்யுங்க, அதுதான் கட்டளை. என்ன திரும்ப திரும்ப முரளியில் சொல்கிறது அவரை நினைவு செய்யுங்க, அதை கடைப்பிடிச்சாலே போதும், பாபா பிரபுவினுடைய மடிக்கு நீங்கள் வந்துடலாம். பாப் தோ புத்திவானோங்கா புத்திவான் கை, பாபா புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி. பாப்கி நகி மானேங்கே தோ புத்திக்கோ தாளா லக் ஜாயேகா, பாபா சொல்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் புத்தி பூட்டு பூட்டப்படும், உள்ள போகாது, பாயிண்ட் எதுவுமே உள்ள போகாது. தாலா கோல்னே வாலா ஏகிஹி பாப்கை, பாபா குழந்தை ஆன பிறகு உங்களுக்கு புத்தி பூட்டு திறக்கப்பட்டது ஒரு தந்தையால், அவர் தான் திறக்கக்கூடியவர். இப்போ பாயிண்ட் உள்ளே போகணும், தாரணை பண்ணணும், நடைமுறையில் கொண்டு வரணும். ஆனால் அவர் சொல்கிறத கேட்கல, ஏற்றுக்கிடலைன்னா புத்திக்குள்ளே போகாது பாயிண்ட் அப்படின்றாரு. ஸ்ரீமத் பர் நகி சல்தே தோ உன்கா கியா ஹால் ஹோங்கா, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கன்றார் பாபா. மாயா கி மத்து பர் குச்சுபி பார்த்து பானி சக்கேங்கே, மாயாவினுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் எதையுமே நீங்கள் எந்த பதவியும் பெற முடியாது. பல் சுன்தேகே பரந்து தாரணா நகி கர் சக்தேகே, நான் கரா சக்தே தோ உஸ்கா கியா ஹால் ஹோங்கா, கேட்கலாம் ஞானத்தை, ஆனால் கடைப்பிடிக்க முடியாது, தாரணை பண்ண முடியாது. மாயா வழிப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்களையும் கடைப்பிடிக்க வைக்க முடியாது. அப்போ அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? பாபா சொல்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? பாப் தோ கரீப் நிவாஸ்கை, பாபா ஏழை பங்காளன். மனுஷிய கரிப்போங்கோ தான் கர்த்தேகே தோ பாபி ஆக்கர் கித்தனா பேகத்துக்கா தான் கர்த்தேகே, மனிதர்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்குறாங்க இல்லையா? ஏழைகளுக்கு தான் தானம் கொடுப்பாங்க, தானம் செய்வாங்க. இங்கே தந்தை கூட எவ்வளோ எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு தானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தானம் கொடுக்குறாரு. அகர் ஸ்ரீமத் பர் நகி சல்தே தோ ஏக்தம் புத்திக்கோ தாளா லக் ஜாத்தாகே, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் ஒரேடியாக புத்தி பூட்டப்படும். பாபா என்ன சொல்கிறாரோ கட்டளை, அவ்வளோதான், தலைமையில் சிரம் மேற்கொண்டு அதை கடைப்பிடிக்கணும். फिर क्या प्राप्ति करेंगे? பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா ஒரேடியாக புத்தி பூட்டப்படுது, அப்புறம் அவங்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்கும், என்ன அவங்க அடைவாங்க? முக்கியமானது ஸ்ரீமதம் தான். இங்கே பாபாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவர் சொல்லக்கூடிய ஸ்ரீமதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்ரீமத் பர் சல்னே வாலேகி பாப்கே பச்சே டஹரே, ஸ்ரீமதப்படி நடப்பவர்கள் தான் பாபா குழந்தைகள்.
அவங்களுக்கு தான் இடம் இருக்குது. பாபாவுடைய இதயத்தில் அவங்களுக்கு தான் இடம் இருக்குது. பாப் தோ ரஹம் தில்கை, பாபா வந்து இரக்கமனம் கொண்டவர். சமஸ்தேகே பாகர் ஜாத்தேகி மாயா ஏக்குதம் கதம் கருதேங்கி, வெளியில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மாயா ஒரேடியாக ஆளே இல்லாமல் ஆக்கிடுது. கோய் ஆப்காத் கர்த்தேகே தோபி அப்படி சத்தியநாஸ் கர்த்தேகே, ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே அழிச்சுக்கிற மாதிரி, அவங்களே சத்தியநாசம் பண்ணிடுறாங்க, அழிச்சுக்கிறாங்க. பாப் தோ சம்ஜாத்தே ரக்தேகே அப்பனே பர் ரகம் கரும், அது போல் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா மாயா அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுது, அவ்வளோ வந்து மாறி போயிடுறாங்க. இப்போ தந்தை புரிய வச்சிட்டு இருக்காரு குழந்தைகளுக்கு, குழந்தைகளே இரக்கத்தை காட்டிக்கோங்க, ஸ்ரீமதப்படி நடங்க, தன்னுடைய வழிப்படி நடக்காதீர்கள். ஸ்ரீமத் பர் சல்னேசே குஷி கா பாரா சடேகா, ஸ்ரீமதப்படி நடங்க, அப்போ குஷியினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி நாராயண் கி ஷக்கல் தேக்கோ கைசே குஷ்னூம் கை, லக்ஷ்மி நாராயணர் முகத்தை பாருங்க, எவ்வளோ மலர்ச்சியாக இருக்குது. எவ்வளோ முகம் குஷியில் நல்ல மலர்ச்சியாக இருக்குது. தோ புருஷார்த்துக்கிற ஐசா ஊஞ்சு பத்து பானாச்சாகி, அதனால் குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கூட நல்லா முயற்சி பண்ணி அதை போல் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். बाप अविनाशी ज्ञान रतन देते हैं तो उनका निरादर क्यों करना चाहिए, அழியாத ஞான ரத்தனங்களை தந்தை வாரி வாரி வழங்கிட்டே இருக்கிறாரு டெய்லி, அளவே இல்லை. அழியாதது வேற, அதை நம்ம அவமரியாதை ஏன் செய்யணும்? ரத்னோசே ஜோலி பர்னி சாகியே, புத்திங்கிற பையன் நிரப்பிக்கிட்டே இருக்கணும் ரத்தனங்களால். சுன்தை தொகை பறந்து ஜோலி நை பருத்தே, ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் புத்தி நிரம்பலை. क्योंकि बाप को याद नहीं करते, ஏன்னா பாபாவை நினைக்கிறது இல்லையா, நினைச்சாதான் புத்தியில் ஞான ரத்ன நிரம்பி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆசிரி சலன் சல்தேகே, அசுர நடத்தை நடக்கிறீங்க. பாப் பார் பார் சம்ஜாத்தே ரக்தேகே, தந்தை வந்து அடிக்கடி இங்கே புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பனே பர் ரகம் கரோ தெய்வீ குண் தாரன் கரோ, தன் மீது இரக்கத்தை காட்டுங்க, தெய்வீக குணத்தை கடைப்பிடிங்க. இதை சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது பாயிண்ட் என்னென்னா, தன் மீது இரக்கத்தை காட்டுங்க, தெய்வீக குணத்தை கடைப்பிடிங்க. வகைஹி ஆசுரி சம்பிரதாய், உலகத்தில் வந்து அசுர சம்பிரதாயம் இருக்குது, அசுர வழிப்படி நடந்துட்டு இருக்காங்க. உன்கோ பாப் ஆக்கர் பரிஸ்தானி பனாத்தேகே, அப்படிப்பட்டவர்களை தந்தை வந்து சொர்க்கவாசி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அசுர நடத்தை நடந்தவர்களை இங்கே பாபா சொர்க்கவாசி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. பரிஸ்தான் ஸ்வர்க ககா ஜாத்தா ஹை, சொர்க்கம் பரிஸ்தான், ஹிந்தியில் அது பரிஸ்தான், சொர்க்கத்துக்கு தான் சொல்லப்படுது. அப்படி மனுஷி கித்தனா தக்கா காத்தே ரக்தேகே, மனிதர்கள் எவ்வளோ ஏமாற்றத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசியும் ஆதிக்கே பாஸ் ஜாத்தேகே சமஸ்தேகே மன்கோ சாந்தி மிலேகே, எல்லாத்துலேயுமே ஏமாற்றம் தான் இன்னைக்கு இல்லையா உலகத்தில். பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகள்கிட்ட போகிறாங்க, மனசுக்கு அமைதி வேணும்னு, மனசுக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க சன்னியாசிகள்கிட்ட. வாஸ்தவமே எங்கள் அக்ஷர்கி ராங்குகை, கிடைக்குமா சன்னியாசிகள்கிட்ட அமைதி? பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த மாதிரி வார்த்தையே தப்புன்றார், தவறுன்றார். இன்கா கோய் அர்த்தனைகி, மன அமைதி அடையணும், மனசுக்கு அமைதி கிடைக்கணும், இந்த அர்த்தமே இல்லையா, அது தவறான வார்த்தை. சாந்தித்தோ ஆத்மாக்கோ சாகியே, அமைதி யாருக்கு தேவைன்னா ஆத்மாவுக்கு தேவை. மனசுக்கு ஆத்மா அமைதி ஆயிட்டாலே என்ன ஆகிடும், மனசு அமைதி ஆகிடும். ஆத்மா ஸ்வயம் சாந்த ஸ்வரூபை, இன்னும் சொல்லப்போனால் ஆத்மா உண்மையிலேயே அமைதி ஸ்வரூபமானது தான். அது வெளியிலேருந்து அதுக்கு அமைதி கொடுக்கணும், வெளியிலேருந்து அமைதியை ஆத்மாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஐசே பி நகி கருத்தே ஆத்மாக்கோ கைசே சாந்தி மிலே, ஆத்மாவுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு யாரும் சொல்கிறது இல்லையா. கருத்தேகை மனுக்கோ சாந்தி கைசே மிலே, என்ன சொல்கிறாங்களா, மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் எல்லா சன்னியாசிகள்கிட்ட போகிறாங்க இல்லையா. பல இடங்களுக்கு போகிறாங்கன்னா மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்னு தான் போகிறோமா. இங்கே கூட வராங்க இல்லையா, சில பேர் சென்டர் கூட வர்றவங்க கூட சொல்லுவாங்க, எனக்கு மனசுக்கு அமைதி கிடைச்சா போதும், அந்த அமைதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனுக்கியாக அப்படி உலகத்தில் பேசக்கூடிய வார்த்தை இருக்குது. இப்போ தந்தை சொல்கிறாங்க, இப்போ மனசுனா என்ன, புத்திக்கியாக புத்தினா என்ன, ஆத்மாக்கியாக ஆத்மானா என்ன, குச் பி ஜான்தே நகி, இது யாருக்கும் தெரியாது.
மனசு எதில் இருக்குது, மனசையும் ஆத்மாவையும் ஒன்று நினச்சிக்கிடுவாங்க போல சில நேரத்தில். ஆத்மாக்குள்ளே தான் அந்த மனசு இருக்குங்கிறது தெரியல, புத்தியும் ஆத்மாக்குள்ளே தான் இருக்குங்கிறது தெரியுதுல. அதாவது என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா, ஒன்றுமே தெரிஞ்சுக்கல உலகம். ஜோகுச்சு கருத்தே அதுவா கருத்தேகை வகு சபகை பக்தி மார்க். இன்னைக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் பக்தி மார்க்கம். எல்லாமே பக்தி மார்க்கம் தான் உலகத்தில். டோட்டலாக சாஸ்திரங்கள் படிக்கிறது, சம்பிரதாயங்களை சொல்லித்தர்றது, இல்லை எல்லாமே டோட்டலாக பக்தி தான். சன்னியாசிகள்கிட்ட போகிறது, அமைதிக்காக பல இடங்களுக்கு கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, எல்லாமே பக்தி மார்க்கம்தான். பக்தி மார்க் வாலே சீடி நீச்சே உத்தரத்தே உத்தரத்தே தமோ பிரதான் பன்தே ஜாத்தே. பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்து செய்து ஏணியில் கீழே தான் இறங்கி வந்தாங்க. என்ன சொல்லப்போனால் பாபா சொல்கிறாங்க, தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. ஒரேடியா இன்னமும் तमो प्रधानமாக ஆயிட்டாங்க. बल किसको बहुत धन प्रॉपर्टी आदि है परंतु तो फिर भी रावण राज्य है ना. பாபா சொல்றாங்க, நிறைய பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், இருந்தாலும் எல்லாரும் எந்த ராஜ்யத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா ராவண ராஜ்யத்துல தான். அப்படின்னா எவ்வளோ எல்லாம் இருந்தாலும் ராவணனால இன்னைக்கு பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்க முரளியில, சாபந்தான், துக்கம்தான். ராவண ராஜ்யத்துல அதுதான் கிடைக்கும் எப்படியாப்பட்ட ஆட்களா இருந்தாலும். तुम बच्चों को चित्रों पर समझाने की भी बहुत अच्छी प्रैक्टिस करनी है. குழந்தைகள் சித்திரங்களை புரிய வைப்பதில் நிறைய பயிற்சி எடுத்துக்கிடணும். சித்திரங்களை பார்த்து படங்களை பார்த்து புரிய வைக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றாரு பாபா. बाप सब सेंटर्स के बच्चों को समझाते हैं. பாபா இது எல்லா சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கிறாராம். எல்லாரும் இந்த படத்தை பார்த்து நல்லா புரிய வைக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு. நம்பர் வார் தொகைனா ஏன்னா வரிசை கிரமம் தானே. எல்லா குழந்தைகளும் பாடம் ஒன்று தான், முரளி ஒன்று தான், பாபாவும் ஒருத்தர் தான் நமக்கு கிடைச்சவர் ஆசிரியர். ஆனால் படிக்கிறவங்கள எல்லாரும் எப்படி இருக்கிறோம், வரிசை கிரமமாக இருக்கிறோம் இல்லையா. அதனால எல்லாரும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார் பாபா. कई बच्चे राजाई पद पाने का पुरुषार्थ नहीं करते तो प्रजा में क्या जाकर बनेंगे. பாருங்க, நிறைய குழந்தைகள் ராஜ்ய பதவி பெறுவதற்கு முயற்சியே செய்வதில்லை இல்லையா, முயற்சியே செய்ய மாட்டேங்கிறாங்க. பிரஜையாக தான் ஆவாங்க. அதுலேயே என்னவா ஆவாங்க பாபா கேட்குறாங்க. பிரஜையிலையும் போயிட்டு என்னவா ஆவாங்க. सर्विस नहीं करते, अपने पर तरस नहीं आता है कि हम क्या बनेंगे. फिर समझा जाता है ड्रामा में इनका पार्ट इतना है. தன் மீது இரக்கத்தையும் காட்டிக்கிட மாட்டேங்கிறாங்க, சேவையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னவா ஆகும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியலன்றார் பாபா. அப்புறமா புரிஞ்சுக்கலாம் அவங்கள பார்த்து. என்ன சொல்கிறாங்க தந்தை பாபா அப்படின்னா, ட்ராமாவில் அவங்க பார்ட் அவ்வளோதான். எவ்வளோ சொன்னாலும் இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க, சேவை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் அவங்க பார்ட்டு. ஏன்னா முழு கல்பத்துடைய விஷயம் இப்போ இந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சங்கமிகத்தில். இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ இதுதான் முழு கல்பத்துலேயும் பிராப்தமாக அமைய போகுது இல்லையா. அப்போது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் செய்யலைன்னா அவ்வளோதான் அவங்க பார்ட்டு அப்படின்னு பாபாவும் என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். अपना कल्याण करने के लिए ज्ञान के साथ साथ योग भी हो. பாபா சொல்கிறாங்க, ஞானம் கூடவே யோகாவும் வேணும் நன்மை செய்வதற்காக. தனக்கு தானே நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஞானம் மட்டும் போதாது. டெய்லி ஞானம் கேட்குறோம் அவ்வளோதான், நம்பிக்கை அவ்வளோதான் அப்படி நினைக்க முடியாது. யோகத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், யோகாவும் இருக்கணும் அப்படின்றாங்க தந்தை. ஏன்னா சில பேருக்கு, நம்மளே நிறைய பேருக்கு அப்படி கூட நினைப்போம். ஞானம் கேட்குறோம் அவ்வளோதான், காலையிலையும் கேட்குறோம், சாயங்காலமும் கேட்குறோம். இப்போ ஆன்லைனில் ரொம்ப வசதியாகவே இருக்குது, 2 வேளையுமே கேட்குறோம் ஆன்லைன்லன்னா. அது ஈஸியாகவும் இருக்குது, ஒரு திருப்தியாக இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, வெறும் ஞானம் மட்டும் ஆத்மாவுக்கு பத்தாது, யோகாவும் இருக்கணும், யோகாவும் செய்யணும். யோகமே நகி ரத்தே தோ குச்சுபி கல்யாணம் நகி ஓத்தா. யோகத்தில் இருப்பதில்லை என்றால் எந்த நன்மையும் தனக்கு ஏற்படாது. தனக்கு நன்மை செய்யணும்னா 2மே வேணுன்றாரு, ஞானம் யோகா. யோக பிகர் பாவன் பண்ணை சக்தே. யோகா இல்லாமல் தூய்மையாக ஆகவே முடியாது. ஞான் தோ பகு சகஜ் ஹை பரந்து அப்பனா கல்யாண் பி கர்னா ஹை. ஞானம் ரொம்ப சகஜம்தான். சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட அது எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அதனால ஞானம் ரொம்ப சகஜம்தான். ஆனால் தனக்கு நன்மையும் செய்யணும்,
யோகாவும் பண்ணணும். யோகமே நான் ரகணேசே குச்சுபி கல்யாண் ஹோத்தானேகி, யோகா செய்கிறதே இல்லை, யோகத்தில் இருப்பதே இல்லை அப்படின்னா எந்த நன்மையும் தனக்கு செய்யவில்லை என்ற அர்த்தம். யோக பிகர் பாவன் கைசே பனேங்கே, யோகா இல்லாமல் எப்படி தூய்மை ஆவீங்க? ஞான் அலக் சீஸ்கை, யோக அலக் சீஸ்கை. பாபா சொல்கிறாங்க, ஞானம் என்பது தனிப்பட்டது, யோகா என்பதும் தனிப்பட்டது. யோகமே பகுத் கச்சேகே. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, யோகத்தில் எல்லாரும் நிறைய பேர் கச்சாவாகவே இருக்கிறாங்களாம், இன்னும் பக்குவம் அடையலை. யாது கர்ணேக்கா அக்கல்கி நகி ஆத்தா, பாபாவை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவே வரல இன்னும். तो याद बिगर विकर्म कैसे विनाश हो, அதனால நினைவு இல்லாம நம்ம பாவ கர்மத்தை எப்படி அழிப்பது, விநாசம் பண்றது. फिर सजा बहुत காணிப்படுத்தி, அதுக்கப்புறம் நிறைய தண்டனையும் உண்டு தான் இல்லையா? விக்ரம விநாசம் ஆகலைன்னா அந்த விக்ரமம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கழிக்காம மேலே போக முடியாது, தூய்மையாகாம மேலே போக முடியாது பரந்தாமத்துக்கு ஆத்மா. அப்போ கண்டிப்பாக தண்டனை அடைவோம். பகுத்து பச்சுதானா படுத்தாக, பாபா சொல்கிறாங்க நிறைய பச்சாதாபப்பட வேண்டும். வஸ்தூல் கமாய் நகி கருத்தே தோ கோய் சஜா நகி காத்தேகே. பாபா இந்த ஸ்தூல வருமானத்துக்கு இந்த ஆன்மீக வருமானத்துக்கும் ஒப்பிடுறாரு. அந்த ஸ்தூல வருமானம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தண்டனை கிடைக்காது இல்லையா? இஸ்மே தோ பாப்போங்கா பூஜா சிற்பருக்கு. ஆனால் இது ஆன்மீக வருமானம் செய்தே தான் தீரணும். ஏன்னா ஆத்மால பாவ சுமை அதிகமாக இருக்கு. தலைமையில பாவ சுமைகள் நிறைய இருக்கு. அப்போ பாவ சுமை இருக்குது, அதை கழிக்கணும், விக்ரமத்தை விநாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க நேரிடும். அந்த ஸ்தூல வருமானம் பண்ணலைன்னா தண்டனை அடைவாங்கலாம் கிடையாது இல்லையா? இங்கே வருமானம், ஆன்மீக வருமானம் செய்யலைன்னா பாவத்தை பஸ்மம் பண்ண முடியாது, கண்டிப்பாக தண்டனை உண்டு. பச்சே பன்கர் அவர் பே அதப் ஹோத்தே ஹை தோ பகுத் சஜா மில் ஜாத்தி கை. குழந்தைய ஆயிட்டோம், ஆனால் ஒன்றுமே பண்ணலை, யோகா பண்ணலை, விக்ரமம் விநாசம் பண்ணலை, கண்டிப்பாக அதனுடைய தண்டனை கிடைச்சி தான் ஆகும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாப் தோ கருத்தேகே அப்பனை பர் ரகம் கரோ யோகமே ரகோ. தந்தை சொல்கிறாங்க, தன் மீது இரக்கத்தை காட்டிக்கோங்க, யோகா பண்ணுங்க. தன் மீது இரக்கத்தை காட்டிக்கோங்க, யோகா பண்ணுங்க. நகித்தோ முஃப்து அப்பனா காத்து கருத்தேகே. இல்லைன்னா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரின்ட்டார் பாபா, கொலை பண்ணிக்கிற மாதிரி. जैसे कोई ऊपर से गिरता है मरा नहीं तो हॉस्पिटल में बड़ा रहेगा चिल्लाता रहेगा. அதுக்கு ஒரு உதாரணப்படுத்துகிறாங்க தந்தை. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க, சாகலை, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க, சாகலை ஆனால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் நிலைமை அந்த ஆத்மாவோட நிலைமை? நாகே அப்படிக்கும் தக்கா தியா, ஏமாற்றத்தை அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. மரானகி சாகலை, பாக்கி கியா காம்காராக, ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பல நாட்கள். பிரயோஜனமே இல்லை, வாழ்வதும் சாவதும், வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. யகாம்பி ஐசேகே, இங்கே கூட அப்படி தான் ஆயிடுறாங்க சில பேருன்றார் பாபா. அப்படின்னா யோகா பண்ணலை, வந்த வேலையை கவனிக்கணும் இல்லையா? எதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம பாபா குழந்தையா, எதுக்காக ஆயிருக்கிறோம்? அந்த வேலையை கவனிக்கணும் இல்லையா? யோகா பண்ணணும், விக்ரமத்தை விநாசம் பண்ணணும், ஆத்மாவை தூய்மையாக்கணும். நிறைய இங்கே நம்ம தனக்கு தானே நன்மை செய்கிறதுக்கு விஷயம் இருக்குது. ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான், வாழ்கிறத விட பாபா சொல்கிறாங்க, வாழ்வும் இறப்பும் ஒன்றா ஆகிற மாதிரி ஆயிடுது. சடனாக பகுத் ஊஞ்சா, மேலே முன்னேற்றம் அடையணும், உயர்ந்த நிலைக்கு போகணும். ஸ்ரீமத் பர் நகி செலுத்தேகத்தோ கிரு படுத்தேகே. ஸ்ரீமத் அப்படி நடக்கவில்லை என்றால் கீழே விழுந்துருவீங்க. ஆகே செல் கரியேக்கு அப்பனே பத்துக்கோ தேக்கலேங்க. இன்னும் போ பாருங்க, அவங்கவுங்க பதவியே பார்த்துருவீங்க, என்னென்ன பதவி அடைய போகிறோன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும். கியா பன்தேகே, நம்ம என்ன ஆகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா தெரிஞ்சிருது இல்லையா? இப்போ மேக்சிமம் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, பாபா குழந்தைய ஆயிருக்கிறோம், ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நமக்கே தெரியுது இவ்வளோ நாள் என்ன முயற்சி பண்ணியிருக்கிறோம், நமக்கு என்ன பதவி கிடைக்கும். அது கடைசியில் காட்சியாகவே என்ன போக கிடைக்குன்றார் பாபா. கண்கூடாவே பார்க்க போகிறீங்க நான் என்ன ஆக போகிறேன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்ப்போன்றாரு.
जो सर्विसबुल आज्ञाकारी होंगे वही ऊंच पद पाएंगे. யார் நல்ல சர்வீசபிளாக இருக்கிறாங்களோ, சேவாதாரிகளாக இருக்கிறாங்களோ, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். நகித்தோ தாஸ் தாசி ஆதி ஜாக்கர் பனேங்கி, இல்லை என்றால் தாசதாசியாக தான் ஆவாங்கன்றார் பாபா. அங்கே போயிட்டு தாசதாசியாக தான் ஆவாங்க. பிர் சஜாபி பகுத்து கடி மிலேகி, சரி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுவும் தண்டனை அடைஞ்சு தான் கிடைக்கும். தண்டனையும் கடுமையாக கிடைக்கும். உஸ் சமய தோனோ சைசே தர்மராஜ் கா ரூப் பன் ஜாத்தே ஹை. பாபா இன்னைக்கு கடைசியில் நடக்கிறதெல்லாம் தீர்க்க சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் 2 பேருமே தர்மராஜ் ரூபத்தில் இருப்பாங்க. 2 பேர் யார் யார்? அம்மா பாபாவும் சிவ பாபாவும். பரந்து பச்சை சமஸ்தே நகிகே பூளை கருத்தே ரக்தேகி, இதெல்லாம் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலையேன்றார் பாபா. தவறு இன்னும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. சஜா தோ யஹாं காணி படேங்கின்னா, தண்டனை இங்கே தானே அனுபவிச்சு தானே ஆகணும். ஜித்னா ஜோ சர்வீஸ் கரேங்கே சோபேங்கே, எந்த அளவுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரகாசிக்கப்படுவீர்கள். அப்படின்னா ரொம்ப ஜொலிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நகித்தோ கோய் காம்கே நகி ரகிங்க, இல்லைன்னா எந்த வேலைக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த வேலைக்கும் உதவக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். சேவை செய்யணுன்றாரு. இவ்வளோ நேரம் ஞான யோகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னாரு. ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, கூடவே யோகாவும் இருக்கணும்னாரு. இப்போ அடுத்து சேவைக்கு வந்திருக்கிறாரு. நல்ல சேவாதாரியாகவும் ஆகணும், கட்டளைக்கும் கீழ்ப்படியணும். அதனால சேவை செய்ய 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 யார் எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அவ்வளோ ஒரு ஜொலிப்பு உங்களுக்குள்ள வந்துருன்றாரு. பாப் कहते कि दूसरों का कल्याण नहीं कर सकते तो अपना कल्याण तो करो. பாபா சொல்கிறாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் தனக்காவது நீங்கள் நன்மை செய்துக்கோங்க, இல்லையா? முக்கியமானது அதுதானே. சுய சேவையே உலக சேவைக்கு ஆதாரன்ட்டார் பாபா ஒரு முரளியில். சுய சேவை செய்தாலே போதும், உலக சேவையில் அது அடங்கிடுது. ஆனால் சுய சேவை கரெக்டாக பண்ணணும். மனசா சேவை இருக்குது, வாச்சா சேவை இருக்குது, கர்மனா சேவை இருக்குது, இல்லையே? அந்த வாச்சா சேவையிலே எப்படிலாம் பண்ணணும், மனசா சேவையில் எதுக்கெல்லாம் மனசா சேவை பண்ணணும், இயற்கைக்கு, ஆத்மாவுக்கு, உலகத்துக்கு நிறைய விஷயம் இருக்குது. சுய சேவையிலேயே உலக சேவை அடங்கியிருக்கு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, தனக்கும் நன்மை செய்யணும். வாந்தேலியாம்பி அப்பனா கல்யாண் கருத்தி ரக்தேகி, பந்தனத்தில் இருக்கிறவங்களே தனக்கு நன்மை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால இங்கே வர முடியல, கிளாஸ் கேட்க முடியல, மதுபானத்துக்கு கூட போக முடியல, இல்லையா? அவங்க இன்னமும் தான் பாபாவை அதிகமாக நினைப்பாங்க. இருக்கிற இடத்துல இருந்து தனக்கு தனி நன்மையை அவங்க தேடிக்கிறாங்க, செய்கிறாங்கன்றார் பாபா. பாப்பு ஃபிர்பி பச்சோங்கோ கருத்துக்கு கபர்தார் ரகோ. இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பாபா என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாயா ஏமாற்றத்தை கொடுக்கும். நாம் ரூமே ஃபன்ஸ்னேஸே மாயா பகு தோக்கா தேத்திகே. குறிப்பாக பேர் உருவத்தில் போய் மாட்டிக்கிடுவதால மாயா ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருது. कहते பாபா फलाने को देखने से हमको खराब संकल्प चलतेगे. என்ன சொல்கிறாங்களாம், பாபா இன்னார பார்க்கும்போது எங்களுக்கு எண்ணங்கள் மாறுது, கெட்ட எண்ணங்களாக வருது. பாபா சம்ஜாத்தேகி, பாபா சொல்கிறார், புரிய வைக்கிறாங்க. கர்ம இந்திரிய से कभी भी खराब काम नहीं करना है. கர்ம இந்திரியங்களால் ஒரு பொழுதுமே கெட்ட செயலை செய்யக்கூடாது. எண்ணத்தில் வந்ததுன்னா அது எண்ணத்தோடு நின்றட்டும். வெளியில் உங்கள் கர்ம இந்திரியங்கள் மூலமாக எதையும் என்ன பண்ணக்கூடாது, வெளியில் செய்யக்கூடாது. कोई भी गंदा आदमी जिसकी चलन ठीक ना हो तो सेंटर पर उनको आने नहीं देना है. கெட்ட எண்ணத்தோடு சில பேர் கெட்ட சிந்தனையோடு இங்கே வருகிறார்கள் என்றால் பாபா சொல்கிறாங்க, சென்டருக்கு வர விடாதீர்கள். உங்களுக்கே தெரியும் இவங்க எப்படிப்பட்ட ஆத்மா, எந்த நோக்கத்தோடு வர்றாங்க, இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வரவிடக்கூடாது, இல்லையா? அவங்கள ஞானம் கொடுக்கணும், அவங்கள பாலனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. ஸ்கூல்மே கோய் பத்சலன் சல்தேகை தோ பகுத் மார் காத்தேகை. ஒரு ஸ்கூலில் கூட தவறான நடத்தை நடக்கிறாங்க, தீய நடத்தை நடக்கிறாங்கன்னா அவங்க அடி கொடுப்பாங்க, இல்லையா? டீச்சர் சப்கே ஆகே பத்லாத்தேகை. டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவாங்க, इसने ऐसे बदसलन की गई इसलिए उनको स्कूल से निकाला जाता है. இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, தீய நடத்தை நடக்கிறாங்க, இல்லையா? நடத்தை சரியில்லை, அப்போ கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து
நீக்கி விட வேண்டும் அப்படின்னு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் டீச்சர். டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறார் பாபா. நடத்தையும் பார்ப்பாங்க, கேரக்டரும் பார்ப்பாங்க, நடத்தையும் பார்ப்பாங்க. இங்கே அந்த ஸ்கூல்லையும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான், பாபா வீட்லேயும் அப்படி தான். तुम्हारे सेंटर्स पर भी ऐसी गंदी दृष्टि वाले आते गए तो उनको भगा देना चाहिए. உங்கள் சென்டரில் கூட அந்த மாதிரி யாராவது மோசமான பார்வை உடையவர்களாக வந்தாங்கன்னா அவங்கள விரட்டி விட வேண்டும்ன்றார் பாபா. அவங்கள சேர்த்துக்கிடாதீங்க. பாப் कहते கபி குதிருஷ்டி நகி ரகனி சாயே. பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதும் இந்த கெட்ட பார்வை வரவே கூடாது. सर्विस नहीं करते, बाप को याद नहीं करते तो जरूर कुछ ना कुछ गंदगी के சேவை செய்யலை, பாபாவை நினைவு செய்யலை, ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள அந்த ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜோ அச்சி சர்வீஸ் கர்த்தேகே உன்கா நாம் பி பலா ஹோத்தா ஹே. அதனால யார் நல்ல பாபாவுடைய சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேரும் காப்பாற்றுவாங்க, பாபாவுடைய பேரையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. थोड़ा भी संकल्प आए कुदृष्टि जाए तो समझना चाहिए माया का वार होता है. கொஞ்சம் ஏதாவது எண்ணம் வந்தாலும் பார்வை மாறுது, கெட்ட பார்வையாக மாறுது. புரிந்து கொள்ள வேண்டும், மாயாவினுடைய வார் போர் நடக்குது அப்படின்னு. ஏன்னா எப்போ மாயா நமக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்முடைய நடத்தையெல்லாம் மாறும், எண்ணங்கள் மாறும், பார்வை மாறும். இல்லைன்னா பாபாவனுடைய ஞான பயன்ஸ் ஸ்ரீமதம் நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருந்ததுன்னா அது மாயாவினுடைய வார் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கலாம், நமக்கே தெரியுது. ஏக்குதம் சோடுதேனா சாகி. அப்படிப்பட்டவர்கள் யாராவது வந்தாங்க, எண்ணங்கள் மாறக்கூடியவர்கள், குதிருஷ்டி அந்த கெட்ட பார்வை பார்க்கக்கூடியவர்கள் வந்தாங்கன்னா ஒரேடியாக அவங்கள வரவிடாமல் விரட்டிடுங்கன்றார் பாபா. நகித்தோ விருத்திக்கோ பாயே நுக்கசான் கருதேங்க. இல்லைன்னா அந்த உணர்வுகள்லாம் இன்னும் விருத்தியாகி நிறைய நஷ்டம்தான் ஏற்படுத்துவாங்க. பாப்கோ யாது கரைங்கே தோ பச்சித்தே ரகேங்கே. அதனால இங்கே வந்திருக்கிறோன்னா எதுக்காக வந்திருக்கிறோம் அந்த வேலையை கவனிக்கணும் இல்லையா. பாபா என்ன முரளியில் சொல்கிறாரு அதான் ஸ்ரீமதம், அதை கவனம் கொடுத்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும். பாபாவை நினைவு செய்யணும், அப்போ தான் பாதுகாப்பாக இருப்பீர்கள். யார்கிட்ட இருந்து? மாயா கிட்ட இருந்து. பாபா சப் பச்சோங்கோ சாவதான் கர்த்தேகே. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாரு. கபர்தார் ரகோ, எச்சரிக்கையாக இருங்கள். கஹா அப்பனே குல்கா நாம் பதனாம் நகி கரோ. தன்னுடைய குலத்தினுடைய பேரை கெடுத்துறாதீங்க. कोई गंदरवी विवाह कर इकट्ठे रखते गए तो कितना नाम बाला करते गए, कोई फिर गंदे बन पड़ते गए. சிலர் இந்த கந்தர்வ திருமணம் செய்துக்கிடுவாங்க, கலப்பட திருமணம் செய்துக்கிடுவாங்க. அப்படி செய்துக்கிட்டும் பாபாவுடைய விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, பேரை காப்பாற்றுவாங்க இல்லையா. வேற வழி இல்லை அப்படி சொல்லும்போது திருமணம் செய்துக்கிடுவாங்க, ஆனால் பேரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் கீழே விழுந்துடுவாங்க, ரொம்ப மோசமாயிடுவாங்க. ஏகா தும் ஆயேகோ அப்படி சத்கதி கர்ணே நாக்கி புரி கதி கர்ணே. இங்கே நீங்கள் வந்திருக்கிறதே சத்கதி அடைவதற்காக தான், கெட்ட கதி அடைவதற்காக இல்லை. சத்கதி, நல்ல கதி அடையணும், நல்ல நிலை அடையணும். புரைத்தே புராகை காம். கெட்டதிலும் கெட்டத விஷயம் என்னன்னா காம விகாரம் தான். அதைத்தான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லலாம். फिर क्रोध, அதுக்கப்புறம் கோபம். आते ही बाप से वर्षा लेने के लिए परंतु माया वार कर शाप दे देती गई तो एकदम गिर पड़ते. தந்தையினுடைய சொத்து பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனா மாயா என்ன பண்ணிடுதுன்னா வார் பண்ணி சாபம் கொடுத்துருது, சண்டை போட்டு ஒரேடிய கீழே விழுந்துருவாங்கன்றார் பாபா. கோயா அப்பனைக்கு ஷாப் தே தேத்தே, தனக்கு தானே சாபத்தையும் கொடுத்துட்றாங்க, விழுந்துடுறாங்களே. அர்த்தம் என்னன்னா யானை எப்படி தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தனக்கு தானே சாபத்தை கொடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது கீழே விழுந்துட்டோம்னா. तो बाप समझाते गए बड़ी संभाल रखने गए. ஆகையால பாபா புரிய வைக்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. कोई ऐसा आए तो उनको एकदम रवाना कर देना चाहिए. இன்னைக்கு பாபா முரளியில் 2-3 தடவை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் படைத்தவர்கள், புத்திருஷ்டி, கெட்ட பார்வை,
அவங்கள ஒரேடியா என்ன பண்ணிடணும்னா நீக்கி விட வேண்டும், வரவிடாம தடுத்துடணும். दिखाते भी है ना, अमृत पीने आए फिर बागर जाकर असुरबन गंद किया. காட்டி இருக்கிறாங்க சாஸ்திரங்கள்ல. அமிர்தம் குடிக்கிறதுக்காக வந்தாங்க, அப்புறம் வெளியில போயிட்டு அசுரனாக ஆயிட்டாங்க, ரொம்ப இன்னும் மோசமா ஆயிட்டாங்கன்னு. வக ஃபிர் ஏக ஞான் சுனானா சகே, அப்படிப்பட்டவர்கள் இந்த ஞானத்தை சொல்லவே முடியாது யாருக்கும். தாளா பந்து ஹோ ஜாத்தாகே, பூட்டு அப்படி பூட்டிரும், புத்திங்கிற பூட்டு பூட்டிரும். அப்புறம் அவங்களால யாருக்குமே ஞானத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. बाप कहते हैं अपनी सर्विस पर ही तत्व पर रखना चाहिए. ஆகையால தந்தை சொல்றாரு, தன்னுடைய சேவையிலேயே நீங்க இருந்து கொண்டே இருங்கள், நிலைத்து செய்து கொண்டே இருங்கள். बाप की याद में रखते रखते पिछाड़ी को चले जाना है घर. பாபாவை நினைவு செய்துக்கிட்டே இருங்க, பின்னால கடைசியில வீட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. எந்த வீட்டுக்கு? பரந்தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும். கீத் மே பி ஹைனா ராத்துக்கே ராகி தக்குமத்து ஜானா, பாடல் கூட ஒரு பாடல் இருக்கு, இரவு பயணியே களைப்படையாதே. ஆத்மாக்கோ கர் ஜானா கை, ஆத்மா வீட்டுக்கு போகணும். இரவு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஆத்மா வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆத்மா ஹி ராகி, ஆத்மா தான் பயணம் செய்யக்கூடியது. பரந்தாமத்துக்கு போகக்கூடிய பயணம், அங்கேருந்து வேற இங்கே வந்தோம், பூமியில் சாக்கார வதனத்தில் இங்கே ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு பயணம் இல்லை, இந்த பயணமும் இருக்குது, மேலே பரந்தாமம் வீடு செல்வதற்குரிய பயணமும் இருக்குது. இதில் பயணி யாரு? ஆத்மா. आत्मा को रोज समझाया जाता है, अब तुम शांति धाम जाने की राही हो. ஆத்மாவுக்கு தினந்தோறும் இங்கே புரிய வைக்கப்படுது, நீ இப்போ சாந்தி தாமத்துக்கு செல்லக்கூடிய பயணி. இது யாருக்கு சொல்றாரு? ஆத்மாவுக்கு சொல்றாரு இல்லையா, பரந்தாமத்துக்கு செல்லக்கூடிய பயணி. तो अब बाप को घर को और वर्षे को याद करते रहो. ஆகையால இப்பொழுது அப்பாவை நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்க, சொத்து நினைவு செய்யுங்க. अपने को देखना है, மாயா கஹாं தோக்கா தோ நஹி தேத்திகே. தனக்கு தானே பார்த்துக்கோங்க, மாயா எந்த ஒரு ஏமாற்றத்தையும் எனக்கு கொடுக்கலையா. ரொம்ப கவனமா செல்லணும் இல்லையா, எந்த நேரத்துல நம்ம ஏமாறுவோன்னே தெரியாது மாயா கிட்ட. அதனால பார்த்துக்கிட்டே இருங்க. மை அப்படியே பாப்கோ யாது கர்த்தாகும், என்னுடைய பாபாவை நான் நினைக்கிறேனா, தன்னுடைய பாபாவை நான் நினைக்கிறேனா. 2 விஷயம் செக் பண்ணணும். மாயா எங்கேயும் ஏமாத்தலையா என்னைய. 2வது தந்தையை நான், என்னுடைய தந்தையை நான் நினைவு செய்கிறேனா. ஊஞ்சுத்தே ஊஞ்சு பாப்கி தரகி திருஷ்டி ரகே யகை பகுத் ஊஞ்சா புருஷார்த். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, பார்வை உங்களுக்கு அவர் மேலேயே தான் இருக்கணும். இதுதான் உயர்ந்த முயற்சி. இதைத்தான் என்ன சொல்றதுன்னா உயர்ந்த முயற்சி. பாப் கருத்தையே பச்சை குதிருஷ்டி சோடுதோ. பாபா சொல்றாங்க, கெட்ட பார்வையை விட்டுருங்க குழந்தைகளே, கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. கெட்ட பார்வைன்னா என்ன? தேகத்தை பார்க்கறது எதை பார்க்கணும்? ஆத்மாவை. பாபா யாரை பார்க்குறாரு? அவ்வளோ பெரிய சபையில் யாரை பார்ப்பாரு? ஆத்மாவை. எல்லா ஆத்மாக்களையும் நான் சந்திக்கிறேன், ஆன்மீக உரையாடல் செய்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் நம்முடைய பார்வை கூட தேகத்தின் மீது இருக்கக்கூடாது. அது மாதிரி கெட்ட பார்வைங்கிறது இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சில ஆத்மாக்களுக்கு குறை இருக்கும், அந்த குறையை கூட நம்ம பார்த்தா கூட நம்ம பார்வை கெட்ட பார்வையாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சுபபாவனை வைக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய குறையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க, தீயது கூட செஞ்சுருக்கலாம், அதையும் நினைப்போம் இல்லையா. அதனால அது கூட பார்வை கெட்ட பார்வை தான். அதனால பிறரை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க எனக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காங்க, அப்படி செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்க என்னுடைய உறவாக இருக்கிறாங்க, என்னுடைய தொடர்பில் இருக்கிறாங்க, என்னுடையவர்களாக இருக்கிறாங்க, அதையாவது நம்ம பார்த்து என்ன பண்ணணும்? பார்வை ஆத்மா மீது போகணும். தேக அபிமான் மானா குத்ருஷ்டி. பாபா சொல்றாங்க, தேக அபிமானம் என்றாலே கெட்ட பார்வை. தேகி அபிமானி மானா சுத்த திருஷ்டி. ஆத்ம உணர்வுல இருங்க, அதுதான் சுத்தமான பார்வை. तो बच्चों की
திருஷ்டி பாப் கி தரஃப் ரஹனி சாஹியே. ஆகையால குழந்தைகளுடைய அந்த பார்வை எப்பொழுதுமே அவர் மீது தான் இருக்கணும், பாபா மேல தான் இருக்கணும் பார்வை. வருஷா பகுத் ஊஞ்சு கை விஸ்வக்கி பாத்ஷாஹி கம் பாத்து கே. சொத்து உயர்ந்த சொத்து, பாபா கொடுக்கக்கூடிய சொத்து வந்து உயர்ந்த சொத்து. உலகத்தினுடைய ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்குறாரு. அது என்ன குறைவான விஷயமா? ஒரு குடும்ப விஷயமே பெரிய விஷயமா இருக்கும்போது பாபா வந்து முழு உலகத்துக்கும் நம்மளை வந்து எஜமானரை ஆக்குறாரு இல்லையா? அந்த சொத்தை நமக்கு கொடுக்குறாரு, ஆஸ்தியை. அது குறைந்த விஷயமா என்ன? சொப்பன் में भी किसको नहीं होगा कि पढ़ाई से योग से विश्व की बादशाही मिल सकती. கனவுல கூட நீங்க நினைச்சு பார்த்துருக்க முடியாது, இந்த படிப்பால யோகத்தால பாபாவை நினைவு செய்வதால முழு உலகத்துக்கும் முழு உலகத்துடைய ராஜ்யமும் எனக்கு கிடைக்குது. அது நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. இப்ப இங்க நினைவுல நடந்துகிட்டு இருக்கு. படுக்கர் ஊஞ்சி பத்து பாயேங்கே தோ பாப் भी खुश होगा, டீச்சர் भी खुश होगा. இந்த படிப்பை படிச்சு உயர்ந்த பதவி அடையுங்க, பாபாவும் குஷி ஆவாரு, டீச்சரும் குஷி ஆவாங்க, சத்குருவும் குஷி அடைவார். 3 பேரும் ஒண்ணுதான். 3 in 1 பாபா இல்லையா? அதனால ஒருத்தரை குஷிப்படுத்திட்டாலே 3 பேரை குஷிப்படுத்துற மாதிரி. அதனால பொதுவா உலகத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல்ல வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா அந்த டீச்சர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிடுவாங்க. இந்த டீச்சருக்கு ஒரு பெருமையா இருக்கும், இந்த மாணவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு குஷி அடைவாங்க. அது போல தந்தை சொல்றாங்க, நல்லா படிச்சு உயர்ந்த பதவி அடையுங்க, அப்பாவும் குஷி ஆவாரு, டீச்சரும் குஷி அடைவாரு, சத்குருவும் குஷி அடைவார். யாद करते रहेंगे तो बाप भी पूछकार देते रहेंगे. பாபாவை நினைவு செய்துக்கிட்டே இருங்க, அவரு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் நமக்கு. அவருடைய அன்பு செல்லம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா சொல் பேச்சை கேட்கக்கூடிய குழந்தைகளை கீழே விடுவாங்களா என்ன? மடியில தூக்கி தூக்கி வச்சுக்கிடுவாங்க, இடுப்புல தூக்கி தூக்கி வச்சுக்கிடுவாங்க. அது போல நாம கூட பாபாவுடைய நினைவுல இருந்தோம், சொல் பேச்சை கேட்டோம் அப்படின்னா அவர் செல்லம் கொடுப்பாரு. பாப் கருத்தைகே பச்சே எங்க காமியா நிக்கால்தோ. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே இந்த குறைகளெல்லாம் நீங்க நீக்கிருங்க, சொல்லியும் தருவார் நமக்கு. நைத்தோ முஃப்த் நாம் பதனாம் கரேங்க, இல்லைன்னா பேரை கெடுத்து விட்டுருவீங்க. பாப் தோ விஸ்வக்கா மாலிக் பனாத்தே சௌபாகிய கோல்தேகே. பாபா உங்களை உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குறாரு, விஸ்வத்திற்கே எஜமானனாக ஆக்குறாரு, சௌபாகியத்தை திறந்து வைக்கிறாரு. உங்களுடைய சௌபாகியம் திறக்கப்படுது பாபாவால. भारतवासी की 100% सौभाग्यशाली थे, सो फिर 100% दुर्भाग्यशाली बनेंगे. இந்த பாரத மக்கள் தான், பாரதவாசிகள் தான் 100% சௌபாகியசாலியாக இருந்தாங்க. இப்போ 100% துர்பாகியசாலி ஆயிட்டாங்க மாயா ராவணனால. फिर तुमको सौभाग्यशाली बनाने के लिए पढ़ाया जाता है. பிறகு உங்களை பாபா சொல்றாங்க, மீண்டும் சௌபாகியசாலியாக ஆக்கிட்டு இருக்கிறேன் இந்த படிப்பால. இந்த படிப்பு உங்களுக்கு படிப்பிக்கப்படுது. இந்த படிப்பு எதற்காக? நமக்கு சௌபாகியசாலியாக நம்மளை மாத்துது 100%. பாபா ने समझाया है धर्म के जो बड़े बड़े है वह भी तुम्हारे पास आएंगे. பாபா புரிய வைக்கிறாருங்க, பெரிய பெரிய ஹெட்ஸ் எல்லாம், தர்மத்தினுடைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க. योग सीकर जाएंगे, நீங்க சொல்லி கொடுக்கின்ற இந்த யோகா கத்துக்கிட்டு போவாங்க. म्यूजियम में जो टूरिस्ट आते हैं उनको भी तुम समझा सकते हो. மியூசியத்தில் இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க, பஸ்ஸாக வர்றாங்க இல்லையா? மியூசியத்தில் பஸ்ஸாக வர்றாங்க, நீங்கள் புரிய வைக்கலாம். குழந்தைகள் நீங்கள் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கலாம். என்ன சொல்லி புரிய வைக்கணுமா? பாபா சொல்கிறாங்க, அப் ஸ்வர்க்கே கேட்ஸ் குல்னே ஹே. இப்போ சொர்க்கத்துடைய கேட்டு திறக்க வேண்டும். ஜாடு பர் சம்ஜாவும், மரம் படம் இருக்கு, அதை பற்றி புரிய வைங்க பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு. देखो तुम फलाने समय पर आते हो, பாரதவாசியோं का पार्ट फलाने समय पर गए. பாருங்க, இந்த சமயத்தில் நீங்கள் வரீங்க, இந்த தர்மத்தினர் வரீங்க. எந்த தர்மம் வந்து ஞானத்தை கேட்குறாங்களோ அந்த தர்மத்தை பற்றி நீங்கள் புரிய வைக்கலாம். நீங்கள் இந்த டயத்தில் வரீங்க. ஏன்னா அந்த மரம் படத்தில் எல்லா தர்மத்தினுடைய விஷயங்களும் இருக்குது. அதனால எந்த தர்மத்தினர் வந்தாலும் என்ன பண்ணலான்னா நீங்கள் புரிய வைக்கலாம்.
நீங்கள் இந்த சமயத்தில் வரீங்க இந்த உலகத்தில் அப்படின்னு புரிய வைக்கலாம். பாரதவாசிகளுடைய பார்ட்டு பாருங்க, இந்தந்த சமயத்தில் இருக்குது, இதையும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு தான் தெரியும், எல்லா தர்மத்தினுடைய விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எந்தெந்த எந்தெந்த சமயத்தில் வராங்க, நம்ம சொல்லி தரலாம், எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். तुम एक नॉलेज सुनते हो फिर अपने देश में जाकर बताओ कि बाप को याद करो तो तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. இந்த ஞானத்தை நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் உங்கள் இடத்துக்கு போயிட்டு சொல்லுங்க, இறைவன் சொல்றாரு, அவரை நினைவு செய்தோம்னா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் ஆயிடலாம். யோக கேலியத்தோ வகை சாகனா ரக்தே. யோகா செய்வதற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. வெளியிலேருந்து வராங்கன்னா சுற்றுலா பயணிகள் யோகா செய்வதற்கு நிறைய விருப்பப்படுவாங்க. ஹட்டயோகி சன்னியாசித்தோ உனக்கோ யோகு சிக்கலானா சக்கே. ஹடயோகிகளாக இருக்கலாம், சன்னியாசிகளாக இருக்கலாம், அவங்கெல்லாம் யோகத்தை சொல்லித்தர முடியாது. அவங்கெல்லாம் ஹடயோகத்தை சொல்லித் தருவாங்க, ராஜயோகம் யாருமே சொல்லித்தர முடியாது. சன்னியாசிகள் கூட ராஜயோகத்தை சொல்லித்தர முடியாது. துமாரி மிஷன் பி பாகர் ஜாயேங்கே. உங்களுடைய இந்த இயக்கம் வெளியிலலாம் போகுன்றார் பாபா, வெளிநாட்டுக்கெல்லாம் கூட செல்லும். சம்ஜானைக்கு படி யுக்தி சாய், ஆனால் புரிய வைக்கணும், அதுக்கு யுக்தி வேண்டும்ன்றார் பாபா. தர்மக்கே ஜோ படை படைகே உன்னுக்கோ ஆனா தோகை. தர்மத்தினுடைய ஆட்கள் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரணும். तुमसे कोई एक भी अच्छी रीति एक नॉलेज ले जाए तो एक से कितने देर समझ आएंगे. பாருங்க, பாபா சொல்றாங்க, உங்களுடைய விஷயங்களை ஒருத்தர் கேட்டா போதும், நல்லா கேட்டுட்டாங்கன்னா போதும், இந்த ஞானத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு அது பரவிடும் இல்லையா. அதுவும் நல்ல மனிதனாக இருக்கணும், நல்ல ஃபேமஸ் வாய்ந்தவர்களாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். அதனால தான் இந்த திறப்பு விழா பண்ணும்போதெல்லாம் கூட என்ன பண்ணுறோம்னா, பெரிய மனிதனை கூப்பிட்டு, பெரிய மனிதனா பெரிய நல்ல ஃபேமஸ் வாய்ந்தவங்கள கூப்பிட்டு நம்ம திறப்பு விழா பண்ணோம்னா அவங்க மூலமாக நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லையா விஷயங்கள். அப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும். ஏக்கிக்கு புத்தி மே ஆ கயா தோ ஃபிர் அக்பாரோं ஆதி மே பி டாலேங்கே. ஒருத்தருக்கு புத்தியில் வந்துருச்சுன்னா போதுமா, பேப்பர்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏபி ட்ராமாமே நூந்துகை. இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கூட ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா இறைவனுடைய காரியம் இல்லையா, முழு உலகத்துக்கும் போய் சேரணும் இந்த ஞானம் அப்படின்னா ஃபடாஃபட்னு அவருடைய காரியம் நடக்கணும் இல்லையா. ட்ராமாவில் இப்படி கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஒரு பெரிய ஆள் வருவாங்க, அவங்க மூலமாக நிறைய பேருக்கு ஞானம் போகும். நகித்தோ பாப்கோ யாது கர்னா கைசி சீக்கே. இல்லைன்னா அவங்கெல்லாம் பாபாவை நினைக்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிடுவாங்க. பாப்கா பரிச்சயத்தோ சப்கோ மில்னாகே. அப்பாவினுடைய அறிமுகம் எல்லாருக்கும் கிடைச்சாகணும், உலகம் ஃபுல்லாக கிடைச்சாகணும். அப்போ அவருடைய சேவை எப்படி நடக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கோயினா கோய் நிக்கலேங்க, அங்கங்கே நீங்கள் சேவை செய்யுங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க இந்த ஞானத்தை அடையிறதுக்கு, பரப்புறதுக்கு கூட நிறைய பேர் வருவாங்க இல்லையா. பேப்பர்ல எல்லாம் கூட போடுவாங்க. புத்தியில் வந்துருச்சுன்னா போதும், அவங்க செய்கிற சேவை ஆரம்பமாயிடும். மியூசியமே பகூத்து புராணே சீசே தேக்கினே சாத்தேக்கு. மியூசியம் அப்படின்னா பழமை வாய்ந்த பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க அங்கே, அதை பார்க்குறதுக்குன்னே கூட்டம் போவாங்களாம். ஏகாம் ஃபிர் துமாரி புராணே நாலேஜ் சொன்னீங்க. இங்கே இந்த மியூசியத்தில் வந்தாங்கன்னா பாபாவால் திறக்கப்பட்ட இந்த ஓம் மியூசியம் இல்லையா, இப்போ நம்ம இருக்கிற இடம் கூட இது மியூசியம் தான் இல்லையா. இங்கே கூட வரும்போது பழைய ஞானம் கேட்பாங்க. அங்கே பழைய பொருளை பார்க்குறதுக்காக உலகியல் மியூசியத்துக்கு போவாங்க. இந்த மியூசியத்தில் பழைய ஞானம், ராஜயோகம்னால என்ன, பழமை வாய்ந்த ராஜயோகம். டேர் ஆயங்கி, இங்கே வந்து பழமையான ஞானத்தை கேட்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. உன்சே கோய் அச்சி ரீதி சம்ஜேங்கே. அதுலேயும் பாருங்க, ஒரு சிலர் நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. எகாசேகி திருஷ்டி மில்லேங்கி யாத்தோ மிஷன் பாகர் ஜாயங்கி. இங்கேருந்தே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், பார்வை கிடச்சிரும். இல்லை நம்ம மிஷனே வெளியில் போகும் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறார் பாபா. தும் ககேங்கே பாப்கோ யாது கரோ தோ அப்படி தர்மே ஊஞ்சு பத்து பாயேங்கே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தந்தையை நினைவு செய்யுங்க, தன்னுடைய தர்மத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு. புனர்ஜென்ம லேத்தே லேத்தே சாப் நீச்சே ஆங்கே. ஏன்னா மறுபிறவி எடுத்து எல்லா ஆத்மாக்களும் கீழே வந்துட்டோம். நீச்சே உத்தரணமானா தமோ பிரதான் பண்ணா. கீழே வர்றதுனாலே அர்த்தம் என்னன்னா தமோ பிரதானம் ஆகிறது. போப் ஆதி ஐசி கருணா சக்கே கி பாப்கோ யாது கரும். போப்பாண்டவர் இதை போல சொல்ல முடியாது. அப்பாவை நினை, தந்தையை நினை. பாப்கோ ஜான்திங்க நீ என்ன சொல்ல போனா பாபாவை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. துமாரே பாஸ் பகுத் அச்சி நாலேஜ்.
அதனால யாருக்கிட்ட இல்லாத ஒரு சீக்ரெட் கூட சொல்லலாம் இதை. நல்ல நாலேஜ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்கள் எப்படியாப்பட்டவர்களுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாபா. சித்திரபி சுந்தர் பந்தே ரக்தேகே, பாருங்க படங்கள்லாம் கூட பாபா தயாராக வச்சிருக்கிறாரு, நல்லாவே தயார்படுத்தியிருக்கிறாரு, நல்லா சொல்லலாம். சுந்தர் ஷீஸ் ஹோங்கி தோ மியூசியம் அவர்கி சுந்தர் ஹோங்கா. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் கூட பாபா இங்கே ஏன் தயார் பண்ணாருன்னா இன்னும் மியூசியம் நல்லா அழகாகும், அழகு பெறும். பகுத் ஆயங்கே தேக்னே கேலியே, நிறைய பேரும் வருவாங்க அதை பார்க்கறதுக்காக. ஜித்தனே படை சித்திர ஹோங்கே உத்தனா அச்சி ரீதி சம்ஜா சக்கேங்கே. எவ்வளோ நல்ல நல்ல சித்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ நல்ல நல்ல சித்திரங்கள் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் நல்லாவே புரிய வைக்க முடியும். சவுக் ரக்னா சாகி, ஆனால் புரிய வைக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் குழந்தைங்கிட்ட இருக்கணுன்றாரு. ஆமா ஐசே சம்ஜாயே, இந்த படத்தை பார்த்து நம்ம இப்படிலாம் புரிய வைக்கலாம், ஆர்வம் இருக்கணும். सदा तुम्हारी बुद्धि में रखे कि हम ब्राह्मण बनेंगे तो जितनी सर्विस करेंगे उतना बहुत मान होगा. பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே உங்கள் புத்தியில் வச்சுக்கோங்க, நம்ம பிராமணன் ஆயிருக்கிறோம், எவ்வளோ சேவை செய்கிறோமோ அவ்வளோ நமக்கு மதிப்பு கிடைக்கும், இதை புத்தியில் வச்சுக்கணுன்றாரு. ஏகாம்பி மான் தோ வகாம்பி மான் ஹோங்கா. இங்கேயே உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிருச்சுன்னா சத்தியுகத்திலேயே மதிப்புள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்படின்னா பதவி உயர்ந்ததாக கிடைக்கும். தும் பூஜ்ய பனேங்கே, நீங்கள் பூஜைக்குரியவர்களாகவே ஆகுவீர்கள். ஏகி ஈஸ்வரிய நாலேஜ் தாரன் கர்ணிகை, இந்த இறைவனுடைய ஈஸ்வரிய நாலேஜை கடைபிடிக்கணும். பாப் தோ கருத்தையே சர்வீஸ் பர் தௌர்த்தே ரகோ. பாபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, குழந்தைகளே சேவையில் ஓடிக்கொண்டே இருங்கள். பாப் ககாம்பி சர்வீஸ் பர் பேச்சே இஸ்மே கல்யாண்கே. பாபா எங்கே உங்களை சேவைக்கு அனுப்புனாலும் அதில் நன்மை இருக்குது. எங்கே வைக்கிறாரோ, என்ன சேவை கொடுக்குறாரோ எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது. சாராதின் புத்திமே சர்வீஸ்கே கையால் சல்னி சாகி. முழு நாளுமே புத்தியில் நான் சேவை செய்யணும், இந்த ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபாரினர்ஸ் கோபி பாப்கா பரிசை தேனாக. அப்போ சொல்லியிருக்கார் பாபா, ஃபாரினர்ஸ் கூட பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இப்போ எத்தனை ஃபாரினர்ஸ், அவங்க மீட்டே ஒன்று இருக்குது, பாப்தாதா மீட்டில் ஃபாரினர்ஸ்க்குனே ஒரு மீட் இருக்குது. அவங்களே வந்து சந்திக்கிறாங்க. முதல் மீட்டு வந்து அவங்க மீட்டாக கொடுத்துருவாங்க. மோஸ்ட் பிலவுடு பாப்கோ யாதுக்கரும். பாபா நினைச்சது சொன்னதெல்லாம் இப்போ நடக்குது இல்லையா. மிகவும் அன்பானவர் தந்தை இல்லையா, அன்பான தந்தையை நினைவு செய்யணும். கோயி பி தேகதாரிக்கோ குரு நகி பனாவோ. இன்னொன்றும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு தேகதாரியையும் குருவாக ஆக்கி கொள்ளாதீர்கள். தேகதாரியை குருவாக ஆக்கக்கூடாது. சப்கா சத்கதி தாத்தா வகை ஏக்கு பாப்பு. ஏன்னா புத்தியில் நாலேஜ் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் சத்குரு யாருன்னா ஒரு பரமாத்மா தான். அவர் மூலமாக தான் சத்கதி கிடைக்குது, அவர் தான் சத்கதி வள்ளல். அப்போ அவர் அனைவருக்குமே சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளலானவர் ஒரே ஒரு தந்தை தான். அபி ஹோல்சேல் மவுத் சாம்னே கடாகை. இப்போ அடுத்த டாபிக் வர்றார் பாபா, ட்ராமாவனுடைய டாபிக் சொல்கிறாரு. இப்போ ஹோல்சேலாக மரணம் நடைபெற போது, அது கண் முன்னாடியே இருக்குது. ஹோல்சேல் அவர் ரீட்டைல் வியாபாரம் கொத்தகைனா, அந்த ஹோல்சேல் ஒட்டு மொத்தமாக வியாபாரம் செய்கிறது, அடுத்து சில்லறையாக வியாபாரம் செய்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்கான் வியாபாரிகளுக்கு, அது தெரியும். ஹோல்சேல் வியாபாரம், ரீட்டைல் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா அதை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஹோல்சேலாக மரணம் அடைய போகிறார்கள். அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் இறந்தாங்க, 2 பேர் இறந்தாங்கன்னு விஷயமெல்லாம் போச்சு. ஒட்டு மொத்தமாக இறந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மரணம் எல்லாருக்கும் முன்னாடி இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்குன்றார் பாபா. பாப்கி ஹோல்சேல் வருஷாபி ஹோல்சேல் தேத்தேகே. இப்போ அதே போல் தந்தை கூட ஹோல்சேலாக நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாராம். ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்றாராம். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் சோல் வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் கிடையாது, அப்படின்னா சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட். எல்லாமே கிடைக்குது அவர்கிட்ட, எல்லாமே கிடைக்குது. அவர் கொடுக்கறதை எப்படி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொடுத்துறாரு. 21 ஜென்மம் கேளியே விஸ்வக்கி ராஜாயிலோ. 21 ஜென்மத்திற்கு விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை நீங்கள் பெறுங்கள் கொடுத்துட்ருக்கிறார் அவர். இப்போ நம்ம அடையணும். முக்கிய சித்திர கைகி திருமூர்த்தி, கோலா, ஜாடு,
सीडी विराट रूप का चित्र और गीता का भगवान कौन முக்கிய முக்கிய சித்திரங்கள் இன்னைக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன படம்னா திருமூர்த்தி படம், சிருஷ்டி சக்கரம் படம், மரம், ஏணி படம், அப்புறம் விராட ரூப படம், அடுத்து கீதையினுடைய பகவான் யாருன்னு சொல்லக்கூடிய படம். இப்படி நிறைய இருக்கு. 7 நாள் பாடத்தை மொத்தமே முக்கியமான படம் தான். அதில் இதெல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கும்போது இந்த படங்கள்லாம் ரொம்ப நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும். சித்திரத்தோ ஃபஸ்ட் கிளாஸ் கை, இந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆக இருக்குதுன்றார் பாபா. இஸ்மே பாப்கி மகிமா பூரிகை, இதில் பாபாவினுடைய புகழ் முழுமையாக இருக்கு. பாப்னேகி ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஐசா பனாயாக, கீதையினுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா இல்லை பரமாத்மாவா அப்படி சொல்லக்கூடிய படம் ஒன்று இருக்குது. அதில் பாபாவுடைய புகழ் நிறையா இருக்குன்றாரு. ஏன்னா பாபா தான் கிருஷ்ணர் அந்த மாதிரி ஆக்குனாரு. ஏக வருஷா காட்ஃபாதர்னே தியாகே, இந்த ஆஸ்தியை கிருஷ்ணருக்கு காட்ஃபாதர் தான் கொடுத்துருக்கிறார். கலியுகமே இத்தனை டேர் மனுஷகே சத்தியுகமே தோடைகே, கலியுகத்தில் பாருங்க எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, சத்தியுகத்தில் கொஞ்சம் பேர் தான். ஏகு ஃபேர் கேர் கிஸ்னிக்கு, இந்த மாதிரி மாற்றத்தை யார் கொண்டு வந்தாங்க? இப்படி ஒரு உலகம் இப்படி போய்கிட்டு இருக்குன்னா இதுக்கு ஒரு காரணம்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் யாரு? ஜராபி கோய் நெய் ஜான்தே, ஆனால் யாருக்குமே இது தெரியாது, கொஞ்சம் கூட யாருக்கும் தெரியாதான். तो टूरिस्ट बहुत करके बड़े बड़े शहरों में जाते गए, वह भी आकर बाप का परिचय पाएंगे. இப்பெல்லாம் டூரிஸ்ட் தான். அந்த லீவ் விட்டாங்கன்னாலே நிறைய பேர் புக் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும். டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் தான் இப்போ எல்லா இடத்துக்குமே. திருவண்ணாமலையிலே எவ்வளோ பேர் பஸ்ஸாக வர்றாங்க, போகிறாங்க. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பெரிய பெரிய இடங்களுக்கு தான் போவாங்க இல்லையா பார்க்குறதுக்கு. அவங்க கூட பாபாவினுடைய அறிமுகத்தை பெறணும், அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். பாயிண்ட்ஸ் தோ சர்வீஸ்க்கு பகுத்து மில்த்தி ரக்திக்கு, பாயிண்ட்ஸ் என்னவோ சேவைக்காக தான் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. விலாயத்து மேபி ஜானாகே, வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போகணும். ஏக்கு தரஃப் பாப்கா பரீட்சை தேத்தே ரகேங்கே, தூசரே தரஃப் மாறா மாறி சல்த்தி ரகேங்கே. ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் வேலையை செய்துக்கிட்டே இருங்க, நம்ம வேலை என்ன? பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கறது, பாபாவினுடைய சேவையை செய்கிறது. இன்னொரு பக்கம் உலகத்தினுடைய நிலைமை அது வாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும், அடிதடி சண்டை இந்த மாதிரி இல்லையா? சத்யுகமே தோடை மனுஷ ஹோங்கே தோ ஜாக்கர் பாக்கி கா வினாஷ் ஹோங்கா. இதெல்லாம் முடிஞ்சிட்டு சத்தியுகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லா ஆத்மாக்களும் மேலே போயிடுவாங்க, சரீரம் உட்பட முழு உலகத்தினரும் வினாஷம் ஆகிடும். வேர்ல்டு की हिस्ट्री ஜியோகிராஃபி ரிப்பீட் होती गई, உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆகும், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பமாகும். ஜோ ஹோ கயா ஓ ஃபிர் ரிப்பீட் ஹோங்கா, எது நடந்து முடிஞ்சதோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும். பரந்து கிஸ்கோ சம்ஜானே கா பி அக்கல் சாகி, இது நல்ல ஞானம், ஈஸியாக நீங்கள் புரிய வைக்கலாம், எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கலாம். ஆனால் புரிய வைப்பவர்களுக்கு அறிவு வேண்டும், அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் புத்திக்குள்ள இருக்கணும், அப்பதான் நீங்க புரிய வைக்க முடியும். अच्छा मीठे मीठे सीख लेते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते और गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட் சதா ஏக் பாப் கி தரஹி திருஷ்டி ரக்னிகை, எப்பொழுதுமே ஒரு தந்தை மீதே பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாபா, அவர் மீதே பார்வையை அவர் பக்கமாகவே வச்சுக்கணும். தேகி அபிமானி பன்னைக்கா புருஷார்த்துக்கர் மாயாக்கே தோகேசே பச்சனாகே, ஆத்மா அபிமானியாக ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்க, அப்ப மாயாவினுடைய ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள். கபி குதிருஷ்டி ரக்கு அப்படி குல்கா நாம் பதனாம் நகி கர்னாகே, ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாது, பார்வை மாறக்கூடாது. குதிருஷ்டி தீய பார்வைன்னு சொல்லலாம், கெட்ட பார்வை சொல்லலாம். தன்னுடைய குலத்தின் பேரை கெடுத்துடக்கூடாது அப்படின்றாங்க தந்தை. 2வது பாயிண்ட் சர்வீஸ் के लिए बाग दौड़ करते रखना है, சேவை செய்வதற்காக
ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவை செய்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சர்வீசபுல் அவர் ஆக்யாக்காரி பண்ணாகை, நல்ல சேவாதாரியாகவும் ஆகணும், கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாகவும் ஆக வேண்டும். अपना और दूसरों का कल्याण करना है. தனக்கும் நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். कोई भी बदचलन नहीं चलनी है. எந்த ஒரு தவறான நடத்தையும் நடக்கக்கூடாது. தீய நடத்தை நடக்கக்கூடாது. பார்வையும் தீயதாக இருக்கக்கூடாது, நடத்தையும் தீய நடத்தை இருக்கக்கூடாது. वरदानम. फुल स्टॉप की स्टेज द्वारा प्रकृति की हलचल को स्टॉप करने वाले மாஸ்டர் பிரகிருதி பதி பவ. இன்னைக்கு என்ன பாபா வரம் கொடுக்குறாங்கன்னா, முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த நிலை மூலம் இயற்கையினுடைய அலைச்சலை ஸ்டாப் பண்ணிடணும், நிறுத்தக்கூடிய மாஸ்டர் இயற்கைக்கு அதிபதி ஆகுங்கள், பிரகிருதி பதி ஆகுங்கள். வர்த்தமான் சமய ஹல்ச்சல் படனேக்கா சமய. இந்த சமயம் நிகழ்காலம்ங்கிறது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சமயமாக இருக்கு. எல்லாத்துக்குமே, இயற்கைக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி, நிறைய குழப்பம் இல்லையா, அலைச்சல். फाइनल पेपर में एक तरफ प्रकृति का और दूसरी तरफ 5 विकारों का विकराल रूप होगा. ஃபைனலா அந்த பேப்பர் வருது இல்லைங்களா, ஃபைனல் பேப்பர்ல ஒரு புறம் இயற்கை செய்யுமா, இன்னொரு புறம் 5 விகாரங்களுடைய பயங்கரமான ரூபம் அதுவும் ஏற்படும். ஃபைனல் பேப்பர்ல இயற்கையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விகார குணங்களுடைய அந்த விகரால பயங்கரமான ரூபமும் இருக்கும். तमोगुणी आत्माओं का वार और पुराने संस्कार अब लास्ट समय पर अपना चांस लेंगे. तमोगुण ஆத்மாக்களுடைய போர், இந்த பழைய சம்ஸ்காரம் கடைசி சமயம் வரும்போது எல்லாம் சான்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. இருக்கிற சம்ஸ்காரம் மொத்தமும் வெளியில் வரும். ஆத்மாக்களுடைய பழைய சம்ஸ்காரம், தமோகுண சம்ஸ்காரம், அது வெளி ஆட்களுக்கு மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு கூட அது சம்ஸ்காரம் கூட சான்ஸ் எடுத்துக்கிடும் கடைசி நேரம் வர வர. ऐसे समय पर समेटने की शक्ति द्वारा अभी अभी साकारी, अभी अभी आकारी और अभी अभी निराकारी स्थिति में स्थित होने का अभ्यास चाहिए. இப்படி அப்படிப்பட்ட சமயத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுடணும். நம்ம எல்லாத்துக்குமே, அது சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, விகார எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இயற்கையினுடைய அலைச்சலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உடனடியாக நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா இப்போ என்ன பயிற்சி பண்ணணும்னா, அவ்வப்பொழுது சாக்கார நிலைக்கு வாங்க, அவ்வப்பொழுது ஆக்கார நிலைக்கு போயிடுங்க, அவ்வப்பொழுது நிராகார நிலைக்கு போயிடுங்க. அந்த ஸ்திதியை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பயிற்சி இப்போ தேவைப்படுது. தேக்தேகுயே நான் தேக்கும். இந்த சாக்கார உலகத்தில் இருக்கும்போது பார்த்தாலும் பார்க்காதீங்க, எந்த விஷயத்தையும் புத்திக்குள்ளே போகக்கூடாதவங்க. சுன்தேகுயே நான் சுனோ, கேட்டாலும் கேட்காதீங்க. ஜப் ஐசி ஃபுல் ஸ்டாப் கி ஸ்டேஜ் கோ तब प्रकृति पति बन प्रकृति की हलचल को स्टॉप कर सकेंगे. இப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய நிலை உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா போதும். வந்து விட்டது என்றால் இயற்கைக்கு அதிபதி ஆகிடலாம். நீங்கள் அந்த இயற்கையினுடைய அலைச்சலையும் நீங்கள் முடித்து விடலாம், ஸ்டாப் பண்ண முடியும். அவ்வளோ தூரத்துக்கு இயற்கைக்கே நம்ம அதிபதி ஆகணும்னா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். இப்பத்துலேருந்தே அதை பயிற்சி பண்ணணும். பார்த்தாலும் பார்க்கக்கூடாது, கேட்டாலும் கேட்கக்கூடாது. அப்பப்போ ஆக்கார நிலைக்கு வாங்க, அப்பப்போ சாக்கார நிலை, அப்பப்போ நிராகார நிலை. இதை பயிற்சி பண்ண தான் அந்த நிலை வருங்கிறார். அப்படின்னா மாஸ்டர் பிரகிருதி ஜீத், பிரகிருதிக்கே அதிபதி ஆக முடியும். ஸ்லோகன். निर्विघ्न राज्य अधिकारी बनने के लिए निर्विघ्न सेवादारी बनो. தடையற்ற ராஜ்ய அதிகாரியாக ஆக வேண்டும் என்றால் தடையற்ற சேவை நடந்துக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே அது வாட்டில் தடையில்லாமல் போயிட்டே இருக்கணும். தடையற்ற சேவாதாரிகளாக ஆகணும். அப்போ தடையற்ற ராஜ்யத்தினுடைய அதிகாரி ஆவீர்கள். அப்படின்னா நீண்ட காலம் ராஜ்யம் பண்ணுவோம்.
அவ்வக்த இஷாரு. இன்னைக்கு அவ்வக்த சமைக்க என்ன வந்திருக்குன்னா, சதா यही स्मृति रहे कि मैं रूह उस सुप्रीम रूह के साथ कंबाइंड हूँ. எப்பொழுதுமே இதை நினைவில் வச்சுக்கோங்க. நான் ஆன்மா, சுப்ரீம் ஆன்மா, அவரோடு கம்பைண்டாக இருப்பவன், அவரோடு கம்பைண்டாக இணைந்த ரூபத்தில் இருப்பவன். சுப்ரீம் ரூஹ் முझे रूह के बिना रह नहीं सकते. அந்த சுப்ரீம் சோல், சுப்ரீம் ஆன்மா நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாரு. और मैं भी सुप्रीम रूह के बिना अलग नहीं हो सकता. நான் கூட சுப்ரீம் ஆன்மா இல்லாமல் அவரிடமிருந்து பிரிந்து இருக்க முடியாது. அப்படின்னா கம்பைண்டாக இருக்கணும். அவருடைய நினைவில் எப்பயுமே பாபா என்னோடு இருக்கிறார், என் உடன் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன் இருக்கிறார்னா அவருடைய நினைவில் நம்ம இருக்கணும் எப்பொழுதுமே. ऐसे हर सेकेंड हजूर को हाजिर अनुभव करने से रूहानी खुशबू में अविनाशी அவர் ஏக்கரஸ் ரகேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியிலையும் பாபா நம்ம முன்னாடியே இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யுங்க. அந்த ஆன்மீக நறுமணத்தை பரப்புங்க. அது அழியாதது, ஒரே நிலையிலையும் இருக்கும், ஏக்கரசமாகவும் அது இருக்கும். இப்படி நீங்கள் பாபாவை கூடவே இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்தீங்கன்னா உங்கள் மூலமாக ஆன்மீக நறுமணம் அழியாததாகவும் இருக்கும், ஏக்கரசமாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பாபாவுடவே இருப்பதற்கு நாம் கம்பைன்டு ரூபத்மாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அச்சா, ஓம் சாந்தி.
सानो किरणों